இன்னைக்கு சட்டுப்புட்டு சமையல்ல சட்டுப்புட்டுன்னு நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லி கொடுக்க போறாங்க. அது யார் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறதுன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ரேகா தினேஷ். ரேகா தினேஷ். சொந்த ஊர் கேஜிஎஃப் அரிசிக்கீரை. அரிசிக்கீரை. அது எங்க இருக்கு? ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல. ஹாசன் டிஸ்ட்ரிக்ட். இங்க எப்போ வந்தீங்க? கல்யாணம் அப்புறமா. கல்யாணத்துக்கு அப்புறமா. ஓகே ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி சொல்லி கொடுக்க போறீங்க? பிரெட் பீட்சா. பிரெட் பீட்சா. ஆஹா, டிஃபரெண்ட். ரொம்ப டிஃபரெண்ட். வித்தியாசமான பிரெட் பீட்சாவோட ரெசிபி கத்துக்க போறோம். இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை சொல்லுங்க. சிரோட்டி ரவா, பிரெட், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லி பேஸ்ட், கேபேஜ், கேரட், கொத்தமல்லி, ரெட் சில்லி பவுடர், சால்ட், ஆயில், மில்க். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருளா? ஆமா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சிரோட்டி ரவையில எல்லா இன்கிரிடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, என்னங்க இது ஃபுல்லா வேணுமா? இல்ல, கொஞ்சம். அப்புறம் கேப்சிகம், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, cabbage, carrot, carrot, green chilli paste, salt. ஸோ எல்லா இன்கிரீடியண்ட்டையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி, அடுத்தது பால் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணு. க்ரீம் வேணுமா? பால் போட்டுட்டு மிக்ஸ். இந்தாங்க. திக்கா மிக்ஸ் பண்ணுமா? கொஞ்சம் கொஞ்சம். போதும். இது போதும். அடுத்தது பிரெட் டோஸ்ட் பண்ணு. பிரெட் டோஸ்ட் பண்ணணும். ஓகே. ஆயில் கொஞ்சம். ஆயில் ஊற்றிடலாமா? ஒரு பிரெட் பீஸ் டோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ஆயில். இன்னும் கொஞ்சம் ஆயில். சென்டர்ல போ. நல்ல ப்ரௌன் ஆனமா? ஆமா. சோ இப்போ இது ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் இது மேல போடணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது. போதுமா? போதும். கொஞ்சம் ஆயில். கொஞ்சம் ஆயில். ரொம்ப டிஃபரெண்டான ஒரு டிஷ் இல்ல? ஆமா. யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? மேகசின்ல. வெரி குட். சோ இப்போ இத திருப்பி போட்டா ரெடி. பிரெட் பீட்சா. ரெடியா? ரெடி. சூப்பர். இது காம்பினேஷன் வந்து சட்னி. ஓகே, கொடுங்க. இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணு. இது இந்த ரெட் சில்லி பவுடர். கொஞ்சம் சாஸ் போடணும். கொஞ்சம் சாஸ். அவ்வளோ. பிரமாதமான பிரெட் பீட்சா நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப்.
பிரெட் பீட்சா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ரவை அதில் எடுத்துக்கோங்க. ரவையோட குடமிளகா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜ் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா பேஸ்ட் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. க்ரீம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாலை ஊற்றி இதை திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு தவா வைங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து பிரெட் மேலே அப்ளை பண்ணி 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட பிரெட் பீட்சா ரெடிங்க.